எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். டிவிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டம். அனைத்து கட்சிக்காரங்களும் எங்க கூட சேர்ந்துக்கோங்கயா, சேர்ந்து நம்ம எல்லாரும் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா மட்டும் எடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு இது நான் சொன்னது கிடையாது. நம்ம சின்னையா உதயநிதி அவர்கள் மறைமுகமாகவும் ரகசியமாகவும் பொது மேடையில சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்க கோழி குஞ்சில தண்ணி வருதோ இல்லையோ எங்க காவேரியில தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டோட ஆப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காப்ல. ஆக்சுவலா அதே துண்டு பேப்பர் வச்சுதான் படிக்கிறாப்ல. அதை படிக்கிறத கேட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய உளுந்தம் பருப்புகள் கை தட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஆப்போசிஷன் லீடர் பேசுற பேச்சாயா இது? கரெக்ட் தான். நீங்க இதெல்லாம் பேசாம இருந்தாதான் ஆச்சரியம். உங்க டிஎன்ஏவே இப்படிதானே. குளத்தூர்ல இப்ப சமீபத்துல கொத்து புரட்டா போட்டாங்களே, அவங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. 2016 எலெக்ஷன் கேம்பெயின்ல என்ன பேசி வச்சிருந்தாரு தெரியுமா? மேடைக்கு மேல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நிக்கிறாங்க, மேடைக்கு கீழே வேட்பாளர்கள் நிக்கிறாங்கன்னு. புரிஞ்சுதா? அம்மையார் அவர்கள் மேடைக்கு மேல இருந்து பேசுறாங்களாம், வேட்பாளர்கள் கீழே இருந்து உத்து பார்த்து கவனிக்கிறாங்களாம். இதுதான் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், அதாவது அண்ணன் உதயநிதி அவரோட அச்சனோட பேச்சு. இதுக்கு அடுத்தது உதயண்ணா அவர்களுடைய அச்சனோட அச்சன் இருக்காப்லையே திரு கருணாநிதி அவர்கள், அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு வாட்டி ஒரு கேள்வி கேட்டாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்னங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வயசு காலத்துல அந்த ஐயா என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அந்த அம்மாவோட நடனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது டான்ஸ் ரொம்ப பிடிக்குமா. கோழி குஞ்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த ஐயாவோட ஆசையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சகர்கள் ஐயாவை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அந்த காலத்துல. ஏன் பல வாட்டி பேசியிருக்கோம். நம்ம தமிழக சட்டசபையில ஒரு பெண் எம்எல்ஏ திராவிட நாடு எங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கிப்பார், அங்கே தெரியும் திராவிட நாடுன்னு ஐயா பதில் அளிச்சார். யார்கிட்டனா ஒரு பெண் எம்எல்ஏ கிட்ட. அதோட பேரன் தான் ஹைலைட். சின்னையா உதயநிதி அவர்கள் சசிகலா அம்மையார் அவர்களை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா? எடப்பாடியை விட்டா அம்மையார் காலுக்குள்ளேயே புகுந்துருவாருன்னு. தாத்தன் முதல் பேரன் வரைக்கும் பூரா டிஎன்ஏவும் இதுதான். நடிகை கிடைக்கலன்னு சொல்லிட்டு பால் டாயில் குடிக்கிறது என்ன, சித்தப்பு சிக்கிடி வந்தாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கயாத லோவுக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுக்கறது என்ன. அந்த செய்தி எல்லாம் தெரியும்ல. தாத்தா கடைசி காலத்துல நடக்க முடியாம இருந்தாலும் வாயாலே விளையாண்டாரு. கொள்ளு பேரம் பந்து விளையாடிட்டு இருக்காப்ல. சரி, குடும்பத்தை விட்டுருங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் கட்சிக்காரங்களோட பேச்செல்லாம் எப்படின்னு தெரியுமா? வெற்றி கொண்டான்னு சொல்லிட்டு திமுக பேச்சாளர் என்ன பேசினார் தெரியுமா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரிப்படுத்தி தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கொச்சையா பேசுறவங்க தான் இந்த திமுக காரங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க சமீபத்தில் இந்த குடும்பம் 2022 வருஷத்துல நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும்போது பண்ண ஒரு கேவலமான ஒரு செயலை சொல்லட்டுமா? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி என்னும் பகுதியில் பொங்கல் டைம்ல எல்லாருக்கும் வெள்ளம் கொடுக்குறாங்க. எங்கன்னா ரேஷன் கடையில தனக்கு வழங்கப்பட்ட வெள்ளத்துல பள்ளி செத்து கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நந்தன் சொல்லிட்டு 60-70 வயதான ஒரு முதியவர் ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்றாரு. அதுக்கு இந்த திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவருக்கு மேல இல்லாத பொல்லாத வழக்குகளை போட்டு அந்த வழக்கோட அழுத்தம் தாங்க முடியாம அப்பா மேல இப்படி வழக்கு போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 36 வயசான மகன் குப்புசாமின்னு சொல்லிட்டு அவரோட மகன் சென்னையில வச்சு தீ குளிச்சு இறந்துறாப்ல. இப்ப ஏற்பட்ட ஆட்சியாளர்களையும் பேச்சாளர்களையும் தான் தமிழக மக்கள் இன்னைக்கு வெற்றிகரமா அகட்டி இருக்காங்க. இப்ப ஏற்பட்ட ஒரு குடும்பத்தையும் ஒரு கூட்டத்தையும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இத்தனை ஆண்டுகளா எப்படிதான் தேர்ந்தெடுத்தாங்களோ. தண்ணி வராததை கூட துண்டு பேப்பர் இல்லாம படிக்க தெரியலன்னா பாருங்களேன். இதுக்கு இந்த பேச்சுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு திமுக இருந்து கிளடுகளும் உளுந்தம் பருப்புகளும் கிளம்பிட்டு வருவாங்க. தயவு செஞ்சு என்ன சொன்னாலும் சரி, வரக்கூடிய உளுந்தம் பருப்புகளை நல்லா வேக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. மேலும் இது மாதிரி முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா 4 பேருக்கு தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.